இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். வார்த்தை என்று வாழ்வில் நிலையான அர்த்தங்களை புரிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. வழி, வாழ்வு, வளர்ச்சி, இந்த 3 தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நிலையான வாழ்க்கைக்குரிய தகுதி நிலைகள் என்பதை நமக்கு தெளிவுரையாக வார்த்தை என்பது காட்டுகிறது. எனவே வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம், அருளாசிரம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் 3 அடித்தளங்களை தெளிவாக இன்றைய வார்த்தைகள் நமக்கு எடும்பித்து காட்டுகிறது. வழி, வாழ்வு, வளர்ச்சி. வழி குழப்பத்தில் தெளிவை உணர்த்துகிறது. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, நான் தான் வழி என்பதை அழகாக நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். இன்றைய உலகம் பல வழிகளை காட்டுகிறது. பணம், பதவி, புகழ். ஆனால் அவையெல்லாம் தற்காலிகம். உண்மையான வழி மனிதனை வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து மாற்றுகிறது. உளவியல் பார்வையில் சிந்தித்தோம் என்றால், மனிதன் அதிகம் குழம்புவது எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதில்தான். இயேசு அந்த குழப்பத்தை நீக்கி என்னை பின்பற்றி என்று அழைப்பு விடுக்கிறார். வாழ்வு அடையாளத்தின் உறுதியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை 1 பேதுரு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறது. இன்றைய சமூகத்தில் பலர் நான் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேலை, உறவுகள், சாதனைகள் இவையெல்லாம் நம்மை வரையறைக்க முடியாது. கடவுள்தான் நம்மை வரையறுக்கிறார். இலக்கிய உண்மை, தன்னை அறிந்தவன் உலகத்தை வென்றவன். அதுபோல நம்முடைய உண்மையான அடையாளத்தை அறிந்தால் வாழ்க்கை உறுதியாக மாறுகிறது. 3வது வளர்ச்சி சேவையின் அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. சிறிய குறைபாடு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஆனால் திருத்தூதர்கள் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார்கள். பிரச்சனை, பொறுப்பு, வளர்ச்சியாக உருமாறுகிறது. அவர்கள் 7 பேரை தேர்ந்தெடுத்து வேலையை ஒப்படைக்கிறார்கள். இதன் மூலம் அந்த திருச்சபை வளர்வதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான தத்துவமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. பகிர்ந்து, அதாவது பகிரப்பட்ட பொறுப்பு பொறுமையாக வளர்கிறது. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில குடும்பத்தில் பொறுப்பு பகிர்ந்தால் அமைதி கிடைக்கும். சமூகத்தில் சேவை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். நமது வாழ்க்கையில் ஒற்றுமை இருந்தால் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். இந்த 3 வாசங்கள் நம்ம ஒரு உண்மையை சொல்லுகிறது. வழி இல்லாமல் வாழ்வு இல்லை, வாழ்வு இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லாமல் அர்த்தம் இல்லை. இது ஒரு ஆன்மீக வளர்ச்சி, ஒரு சுழற்சியாக பார்க்கலாம். இயேசு அடையாளம், சேவை, நிறைவாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார், நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீர்கள்? ஒருத்தன் பணக்காரனானு சொன்னா, மற்றொருவன் புகழ் பெற்றவன், 3வது மாணவன் சொன்னா, நான் பயனுள்ள மனிதனாக விரும்புகிறேன் என்று. அவன் தான் உண்மையை புரிந்து கொண்டவன் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் மதிப்பு நாம் எவ்வளவு பெற்றோம் என்பதில் இல்லை, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதில் உள்ளது. இன்றைய காலத்தில் நாம் கவனிக்க வேண்டியவை வழி. முடிவெடுக்கும் போது இறைவனின் சித்தத்தை கேட்போம். வாழ்வு நம்முடைய அடையாளத்தை மதிப்போம். வளர்ச்சி சேவையை வாழ்க்கை முறையாக மாற்றுவோம். வழியை பிடித்தால் வாழ்வு மலரும், வாழ்வு மலர்ந்தால் வளர்ச்சி பெருகும். ஆகவே நாம் எல்லோரும் வழியில் நடந்து வாழ்வில் நிலைத்து வளர்ச்சியில் மலரும் மனிதர்களாக, இறைவனின் சாட்சிகளாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறவாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்பது கடவுள் உணர்த்துகிறது. ஒரு விதை மண்ணில் விழுந்தால் மட்டும் அது மரமாகாது. அது வளர தண்ணீர், வெளிச்சம், பராமரிப்பு வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு அதை
வழி இயேசுவாக, வாழ்வு நம்பிக்கையாக, வளர்ச்சி சேவையாக இருந்து வழியை பிடித்தால் வாழ்வு மலரும், வாழ்வு மலர்ந்தால் வளர்ச்சி நிச்சயம். நாம் எல்லோரும் சரியான வழியில் நடந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக, வளர்ச்சியாக மாற்றுவோம். இறையருள் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாங்கள் நிறைவாக வழி, வாழ்வு, வளர்ச்சி என்பதை அறிந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.